வணக்கம். இது ஆலயங்கள் தரிசனம். கும்பகோணம் அருகே உள்ள திருநறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலின் சரித்திரம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாரும் நல்லா சாமி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. மூலவர் ராமநாத சுவாமி விசேஷமான மிகவும் பழமையான வரலாறு மிக்க ஒரு திருக்கோயில். ராமருடைய அப்பா தசரத மகாராஜா பூஜித்த தீர்த்தலம் திருநறையூர். ராமர் இலங்கையில இருக்கிற ராவணனை வதம் பண்ணி நாடு திரும்பும் போது ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினியை பிரார்த்தனை பண்ணி ஜெயிச்சு வந்ததாகவும் அதனுடைய ஞாபகார்த்தமா ராமருடைய அப்பா தசரத மகாராஜா பூஜித்த இத்தலம் திருநறையூர்ல ராமர் ராமதீர்த்தன் ஒரு குளத்தை உண்டாக்கி அதுல ராமர் சீதா லட்சுமணர் ஆஞ்சநேயர் புனித நீராடி ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமியை பர்வதவர்த்தினியை பெயர் சூட்டி பிரதேசம் பண்ணி பூஜை பண்ணதாகவும் வரலாறு. தாயார் பர்வதவர்த்தினி தாராபலம், தத்ரூபலம், வித்யாபலம், குருபலம், மாங்கல்ய பாக்கியம், சந்தான பாக்கியம், தேக ஆயுள் ஆரோக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை, உத்தியோக பிராப்தி, சகல ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடியது தாயார் பர்வதவர்த்தினி. சாந்த சொரூபியாக நின்ற கோலத்துல தெற்கு முகம் பார்த்து காட்சி கொடுக்கிற தாயார் பர்வதவர்த்தினிக்கு பிருகு வாசனை என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாயார் பர்வதவர்த்தினிக்கு ஸ்ரீ லலிதா சகசிரம பாராயணம் பண்ணிட்டு வந்தார். சக கிரக தோஷ நிவர்த்தியாகி சகல செல்வங்களும் கிடைக்கிறதாகவும் ஒரு தினம். ராமநாத சுவாமி ராமேஸ்வரத்திற்கும் நிகரான ஒரு திருக்கோயில். இது ஒரு பரிகார திருத்தலம். முன்வினை தோஷம் நிவர்த்தி பெற்ற சுப விருத்தி ஸ்தலம் இத்தலம். பூர்வ புண்ணியஸ்தானம் இருந்தாதான் இந்த திருக்கோயிலுக்கு வர முடியும். அந்த வகையில உங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் நீங்க நன்றியை சொல்லணும். வாழ்நாள்ல ஒரு முறை இந்த மாதிரி சேஷத்துக்கு நீங்க வந்துட்டு போறதுனால அடுத்தடுத்த ஒரு வம்ச விருத்தி நல்லா இருக்கும். ஒரு நல்ல திருக்கோயிலுக்கு வந்தீங்க, உங்களுடைய பிரார்த்தனை நல்லா வேண்டிங்க, அந்த பிரார்த்தனை நல்லபடியா நடக்கும். பிரமையிலே அமைப்பு உள்ள கோயில் சூரியன் சந்திரன் பிறை கண்ட ராமநாத சுவாமி. நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க, உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஓம் தனுஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். தத்ருஷாய வித்மஹே சதாசிவாய தீமஹி. ஆடிப்பூரத்துக்கு முன்னாடி சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை, ஹோமங்கள்லாம் நடக்குது. அந்த இதுல விசேஷமா அம்பாளுக்கு புடவை வாங்கி கொடுக்குறாங்க, வளையல் வாங்கி கொடுக்குறவங்க எல்லாம் முன்னாடியே கோயில் நிர்வாகத்திலயோ தாய்மை குறுக்கள்கிட்டே கொடுக்கலாம். மேலும் இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.